friends, welcome to Kavita Samayalare. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபேவரட்டான அசல் பஞ்சாபி ஸ்டைல் மட்டர் பன்னீர் மசாலா. அதாவது நல்ல ஒரு க்ரீமியான கிரேவியில் நல்ல பன்னீரும் பச்சை பட்டாணியும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பழம் இதோடலாம் சாப்பிட ஒரு அருமையான சைட் டிஷ் இது. தாபா ரெஸ்டாரண்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸை கரெக்டாக நம்ம அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சால் கரெக்டாக அதே டேஸ்ட்டு வந்துடுங்க. ரொம்ப சுலபமான ரெசிபியும் கூட இது. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் நல்லா. இப்போ இதில் 6 to 7 முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி உள்ள சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வதங்க விடணும். ஸோ அது நல்லா சாஃப்ட் ஆயிடணும். அந்த தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாகி வெந்துடணும். ஸோ இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு 7-8 நிமிஷம் வெந்ததில் இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நல்லா ஆற விட்டு இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சாச்சு. அடுத்தது அதே பேனை கழுவி இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து கிரேவி தாளிச்சிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த அசல் டேஸ்ட்டு கிடைக்கும். பட்டர் உருக ஆரம்பிக்கும் போதே அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்து விட்டுருங்க. ஸோ இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்குறேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள். இதுலேயே சீரகமும் மிளகும் இருக்குது. சப்போஸ் வெறும் மல்லித்தூள்னா கண்டிப்பாக சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ 1 நிமிஷம்லாம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு விழுதை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பட்டர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த அசல் பஞ்சாபி தாபா ஸ்டைல் கிரேவி வந்து அந்த வாசனை, அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அப்படியே அலசி ஊற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேன். அதை இப்போ கலந்து விட்டுட்டு அடுத்தது பட்டாணி சேர்த்து விட்டுறலாம். இங்கே வந்து நான் ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி சேர்த்துருக்குறேன். இது வந்து ஒரு 80% குக் ஆகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு இருக்கிற பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதுலேயே நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லை அந்த ஃப்ரோசன் பீஸ் பேக்கெட்டில் கிடைக்கிது இல்லைங்களா, அதுவும் சேர்த்து விட்டு இதோடய அப்படியே நம்ம வேக விடலாம். நான் வந்து இங்கே வேக வச்ச பட்டாணி சேர்த்துருக்குறேன். அது போக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேன். கிரேவி வந்து ரொம்ப லூஸாக தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பன்னீர் கிரேவி நல்லாயிருக்கும். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ இங்கே 200 கிராம் பன்னீரை இப்படி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பன்னீர் ரெடியாக இருக்குது. இங்கே கிரேவியும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை அடுக்கி விட்டு கலந்து விட்டுறலாம். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறணும். இந்த பன்னீர் வந்து கிரேவிலேயே சீக்கிரமாக குக் ஆகிடும். அது வந்து ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை நம்ம. ஸோ ரொம்ப கலக்கவும் வேண்டாம். அப்படியே லைட்டாக கலந்து விட்டு நம்ம வச்சிடலாம்.
இங்கே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீர் கிரேவியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாதுங்க, மைல்டான காரத்தில் தான் இருக்கணும். அப்புறம் லைட்டாக ஒரு ஸ்வீட் டச் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரோட்டி சப்பாத்தி பரோட்டாவோடலாம் சாப்பிட. ஸோ சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து விட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சு அது குக்காக விடுவோம். ஒரு 4-5 நிமிஷத்தில் நல்லா கமகமன்னு வாசனையோட அந்த பன்னீரெல்லாம் நல்லா சாஃப்டாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி அப்படியே பொடிச்சு தூவி விடுறேன், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை. இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த கஸ்தூரி மேத்தி. ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணால் ஜம்முன்னு நல்லா கமகமன்னு வாசனையோட நல்லா சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் மட்டர் பன்னீர் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா சப்பாத்தி ரோட்டி பரோட்டாவோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்லா ஒரு பீஸ் பலாவோட இந்த பன்னீர் கிரேவியை சர்வ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.